இந்த நாள் இனிய நாளாகட்டும். நான் உங்களோட சகோதரி தமிழ் டாரட் முக்கிரா. இது நம்மளுடைய தமிழ் டாரட் முக்கிரா சேனல். இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட அந்த ஒரு டாபிக்ல பார்க்க போறது பாத்தீங்கன்னா வேலை கிடைக்க. இது ஏதாவது ஒரு வேலை, எந்த வேலையோ ஒன்று எனக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு வேலை இல்லாம இருக்கவங்க அவங்க கேட்டதுக்கான இந்த தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம பார்க்க போறோம். இதுல முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இரும்புல ரிங்கு. இப்போ நமக்கு அந்த எவர் சில்வர், காப்பர் இந்த மாதிரி நிறைய ரிங் எல்லாம் கிடைக்குது. இப்ப பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த வயசுக்கு வந்தது காலில் தடை மாதிரி ஒரு இரும்பு ரிங் போட்டு விடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இரும்புல ரிங் செஞ்சு அந்த ரிங்கை உங்களுடைய நடுவிரல்ல போட்டுக்கோங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ நடுவிரல்ல போட்டுக்கும் போது உங்களுக்கு அந்த வேலை சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய தடைகள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும். அதே போல உங்க கூட எப்பொழுதுமே சங்குப்பூ ஒரு 8 பூ கூட வச்சுக்கோங்க. பெண்களாக இருந்தால் சங்குப்பூ தலைக்கு கூட வச்சுக்கலாம். ஆண்களாக இருந்தால் உங்க பேக்கெட்ல நீங்க அது பத்திரமா வச்சுக்கோங்க. அப்படியே ட்ரெஸ்ல வச்சீங்கன்னா அந்த பூவோட சாறு உங்களுடைய ஷர்ட்ல கரையா படியும். ஸோ அதனால வைக்கும்போது கவனமா வச்சுக்கோங்க. அப்புறம் மேம் நீங்க சொன்னீங்க, நான் வச்சேன், சட்டை வீணாயிருச்சுன்னு திருப்பி என்கிட்ட கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. அதனால இதையும் சொல்லிடுறேன், சரியா? அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் நைட்டு 8ல இருந்து 9 மணிக்குள்ளார எள்ளு மிட்டாய், எள்ளுருண்டை சொல்லுவோம் இல்லையா, அது வாங்கி சாப்பிடுங்க. அதே போல நீங்க சாப்பிடும்போது பக்கத்துல யாராவது இருந்தா அவங்களுக்கும் ஒன்றும் வாங்கி கொடுங்க. ஸோ இதை தொடர்ந்து பண்ணும்போது உங்களுக்கு சனி கிரகம் சார்ந்த தடைகள் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே போல இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ கோவில்ல உங்க குலதெய்வமா நீங்க நினைக்கிறீங்களோ, எந்த தெய்வத்தை நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்துக்கிட்ட மனதார ஒரு வேண்டுதல் வச்சிருங்க. எனக்கு நல்லபடியா ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சதும் அந்த முதல் மாத சம்பளத்தை முழுமையாகவோ அல்லது அந்த முதல் மாத சம்பளத்திலிருந்து ஏதோ ஒரு சில அமௌண்ட்டுக்கு நான் இந்த விஷயத்த உனக்காக நான் செய்யறேன், இந்த கோவிலுக்காக செய்யறேன், அல்லது இந்த கோவில் சார்ந்த மக்களுக்காக நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு வேலை கிடைச்சிரும். கண்டிப்பாக கிடைச்சதும் அதே மாதிரி மறக்காம அந்த விஷயத்த செஞ்சிருங்க. ஸோ இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. செய்ய செய்ய கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் தெரியும். அதே போல உங்களுடைய உணவுல நல்லெண்ணெயை அதிகமா சேர்த்துக்க ஆரம்பிங்க. இந்த மற்ற எண்ணெய்களுடைய பயன்பாடை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. அது குளிக்கிறதுக்காக இருக்கலாம் அல்லது சமையல்லையா இருக்கலாம், சரியா? இதையெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனோட அருளால நல்ல வேலை கிடைக்கும். இந்த தாந்திரிக பரிகாரங்களை எல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடிய ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் தான். எதுக்குமே ரொம்ப பெரிய செலவு இல்லை, ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். செஞ்சுட்டு மறக்காம எனக்கு வேலை கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க சந்தோஷத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். நன்றி.